1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்குகள் யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. துரத்திவிட வேண்டும். தாவீதினுடைய பயங்கரமான போர் வீரர்கள் யோர்தானை கடந்து அவர்கள் மேற்கையும் கிழக்கையும் உள்ள எதிரிகளை துரத்தி விடுகிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். யோர்தானின் நதி என்று சொல்லும்போது அது ஒரு சோதனை. யோர்தானின் நதி என்று சொல்லும்போது அது மரணத்தை குறிக்கிறது. யோர்தானின் நதி என்று சொல்லும்போது அது பலவிதமான தடைகளை உனக்கு குறிக்கிறது. ஆனால் அந்த தடைகளை தாண்டி செல்லத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். யோர்தானை குறித்து பார்க்கும்போது எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகளோடு எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? எரேமியா தீர்க்கதரிசிக்கு அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக சோர்வுகள். அவனுக்கு வந்த அந்த சோர்வுகளை பார்க்கும்போது அவன் பல காரியங்களை சொல்லுகிறான். எரேமியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எரேமியா 12:1, கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களுடைய வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபம், அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கு தூரமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறேன், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்ட சோதித்தருகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நேமியும். ஆண்டவரே, துரோகிகள், பலவிதமான மோசமான ஆட்களெல்லாம் நல்லா இருக்கிறார்கள், சுயித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உம்மோடு வழக்காடுகிறேன். அவர்கள் வழிகளெல்லாம் வாய்க்கிறதே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உம்மை தேடுகிறோமே, எங்களுக்கு ஏன் எவ்வளவு சோதனைகள், போராட்டங்கள் என்று சோர்ந்து போய் இருக்கிறவர்கள். காலாட்களோடே ஓடும்போது நீ சோர்ந்து போவாயனால் எப்படி குதிரைகளோடு ஓடுவாய்? சமாதான தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து ஓடும்போது நீ எப்படி அதை கடக்க முடியும்? சோர்ந்து போகாதே. ஊழியருடைய வாழ்க்கையில் உன் ஜெபம் கேட்கப்படலையா? ஊழியருடைய வாழ்க்கையில் எழுப்புதலுக்காக பல விதத்தில் போராடி இன்னும் ஒன்றும் நடக்கலையா? சபைகளுக்கு இடமில்லையா? சபை கட்ட முடியலையா? சபையில் இருக்கிற விசுவாசிகள் சபையை விட்டு போய்விட்டார்களா? உன் சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு போய்விட்டார்களா? சோர்ந்து போகாதே. வாழ்க்கையில் இதெல்லாம் வரும். நிறைய காரியங்களிலே தடைகள் வரும். ஆண்டவர் இந்த தடைகளெல்லாம் மாற்றி உன்னை யோர்தானை தாண்டுவதற்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை உன் வாழ்க்கையில் நீ மறந்து போகாதே. காதேஸ் பர்னியா உன் வாழ்க்கையில் வரும்போது அடுத்த நிமிஷத்தில் தாண்டி சென்றால் உனக்கு வாக்குத்தத்தம், தேசம், ஆசீர்வாதமான, அமைதியான, இளைப்பாறுதல் உள்ள, வெற்றியுள்ள வாழ்க்கை. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி அடிக்கடி பாவத்தில் விழுந்து சோர்ந்து போய் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டாயோ? நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி மறுபடியும், ஆண்டவரே, நான் காதேஸ் பர்னியாவை தாண்டி போக, என் வாழ்க்கையில் தடை செய்யப்பட்டு நிற்கிற இடத்தை விட்டு தாண்டி போக எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பயங்கரமான ஏதோமின் ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பி
எங்களை தடை செய்யும் போது நான் உனக்கு முன்னே சென்று யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, யுத்தம் பண்ணும். உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், உனக்காக மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் வைத்திருக்கிற அதே கர்த்தர் இன்றைக்கு உன்னை வழிகாட்டுவார். வழி தெரியாமல் சோர்ந்து போயிருக்கிற உன்னை வழிகாட்ட ஆண்டவர் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அற்புதங்களை அவர் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார், சந்தேகமில்லை. ஆண்டவருடைய திருநாமம் மைமைப்படுவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். எலிசாவின் காலத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தங்கள் இடத்தை விரிவாக்க மரங்களை வெட்டுவதற்காக போனார்கள். யோர்தான் மட்டும் அங்கே போனார்கள். போனபோது எலிசாவும் கூட போனார். ஒருவன் தீர்க்கதரிசியின் புத்திரன் ஒருவன் மரத்தை வெட்டும்போது அந்த கோடாரி அந்த யோர்தான் நதிக்குள் விழுந்து விட்டது, ஆழத்தில் போய்விட்டது. அவன் எலிசாவினிடத்தில் கதறுகிறான், ஐயோ, நான் இரவலாய் வாங்கி வந்த இந்த கோடாரி மூழ்கி போய்விட்டதே என்று சொன்னபோது, அது எந்த இடத்தில் விழுந்தது என்று கேட்டபோது அந்த இடத்தை அவன் சொல்லி ஒரு மரக்கொம்பை வெட்டி அதில் போட்டபோது அந்த கோடாரி மேலே மிதந்து வந்தது. என்ன ஆச்சரியம்! ஒரு இரும்பு இழந்து போன அவனுடைய ஊழிய கிருபைகள், ஆண்டவரிடத்திலிருந்து இலவசமாய் பெற்ற அநேக காரியங்களை நீ இழந்து போனாய், வேதனைப்படுகிறாய். ஆனால் உன் ஆண்டவர் உன் அருகே இருக்கிறார். எந்த இடத்தில் அது விழுந்தது, எங்கே நீ தவறினாய், எங்கே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, எப்படி மறுபடியும் நீ இழந்து போனது திரும்ப வர முடியாத நிலைமையில், அது இரும்பை போல அது கீழ்த்தளத்துக்கு போய்விட்டது. ஆனால் ஒரு மரக்கொம்பு அதுதான் மிதக்க வேண்டியது, ஆனால் அது கீழே போய்விட்டது. மேலே உனக்கு அந்த இரும்பு மிதக்க வைத்த ஆண்டவர் மறுபடியும் வாழ்க்கையில் நீ கட்டுவதற்கு உதவி செய்தாரே. கல்வாரி சிலுவையின் மரத்தில் தொங்கி உனக்காக எல்லாவற்றையும் செய்தவர், நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை தேடி நீ வரும்போது இழந்து போனதை மறுபடியும் நீ பெற்றுக்கொள்வாய். யோர்தான் என்கிற இந்த நதி, பல நதிகள் வரும்போது இந்த நதிகள் செழிப்பாய் இருக்கிறது. ஆனால் இந்த யோர்தான் நதி முடிவு பயங்கரமான ஒரு சவக்கடலுக்குள்ளே போய் இந்த நதி விழுகிறது. திரும்ப அந்த நதி வேறு இடத்தில் பாய்வதற்கு முடியாதபடி பூமியின் தாழ்வான இடத்திலே போய் விழுந்து அது டெஸ்டினி கடைசியில் அங்கே போகிறது. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற டெஸ்டினி மேலானது. உன் முடிவு சமாதானமாக இருக்கணும். முடிவு இந்த யோர்தானின் நதியை தாண்டி நீ போய்விட வேண்டும். இந்த யோர்தானின் நதியை நீ கடந்து போய்விட வேண்டும். அந்த யோர்தான் நதியிலேயே நீ போவாயானால் அதனுடைய முடிவு சவக்கடல். அங்கே ஒரு பிராணியும் ஜீவ பிராணியும் வாழ முடியாது. அது உப்புக்கடல், பயங்கரமான உப்புள்ள இடம். அதில் போய் நீங்கள் குளிப்பீங்கன்னா நீ உள்ளே போக மாட்டான், மிதக்கத்தான் செய்வா. அவ்வளவு அந்த தண்ணீர் சவக்கடலாக வெளியே போக முடியாதபடி அப்படியே கிடக்கிறது. உன் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீ போய்விடாதபடி ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வந்து இதை தாண்டி செல்லுகிற ஒரு இடத்துக்கு, அனுபவத்துக்கு கொண்டு போகத்தான் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில்
ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி அவருடைய கால்கள் அதில் பட்டவுடனே பரிசுத்தப்படுத்தி கொண்டு கால்கள் பட்டவுடனே யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. எலிசா யோர்தானை கடந்து அந்த பக்கம் எலியாவோடு போன பின்பு மறுபடியும் அந்த யோர்தான் அவனை தடுத்து நிறுத்தின போது எலிசா மேலே விழுந்த அந்த எலியாமின் சால்வையை எடுத்து எலியாமின் தேவன் எங்கே என்று சொல்லி மறுபடியும் அடித்த போது அந்த யோர்தான் நதி ரெண்டாக பிளந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் பரத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று அவர் சொல்லி போனாரே, அந்த ஆவியானவரை எல்லார் மேலும் ஊற்றுவேன் என்று கடைசி நாட்களில் சொல்லி இருக்கிறாரே, அந்த தேவனுடைய சால்வியாகி பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்கிறார். இந்த தேசத்தில் ஆவி ஊற்றப்படும், ஆண்டவருடைய கரம் இறங்கி வரும், ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டு தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நீ யோர்தானை கடந்து அக்கறைக்கு நீ போவாய்.